நம்ம பாடி துதிக்கிற தேவனால எல்லாம் செய்யக்கூடும். அவராலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே கிடையாது, ஒன்றுமே கிடையாது. அல்லேலூயா. பிறவிலேயே நடக்க முடியாதவனே அவரால் என்ன செய்ய முடியும்? நடக்க வைக்க முடியும். செத்து போன மனுஷனை கூட அவரால் உயிரோடு எழுப்ப முடியும். வெறும் பச்சை தண்ணியை திராட்சை ரசமா மாற்ற முடியும். 5 அப்பந்தான், 2 சின்ன மீன் தான். ஆனால் அதை ஆசீர்வதித்து பெருக பண்ணி சுமார் 5000 புருஷர்கள் அப்படின்னு இருக்கு. மொத்த ஓவரால் டோட்டல் 25,000 ப்ளஸ் 25,000க்கு அதிகம்ன்றாங்க. அவங்களும் சாப்பிட்டு திருப்தி அடைஞ்சு 12 கூடைகள் மீதி எடுத்திருக்காங்க. இதெல்லாம் ஆண்டவர் செய்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுதுன்னா வேதம் உண்மைதான் சொல்லுது. வேதம் சத்தியம். அப்போ இதை நம்புற நம்முடைய வாழ்க்கையில் இது சாத்தியம். அல்லேலூயா. சத்தியத்தை நம்புறவங்களுக்கு சாத்தியம் இல்லாதது எதுவுமே இல்லை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இதெல்லாம் கனவுல கூட நடக்காதுன்னு உலகம் சொல்லலாம். ஆனால் நினைவுல அதை கருத்தை நடத்தி காண்பிப்பார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை செய்வார். அந்த விசுவாசத்தோடு நம்ம பாட போகிறோம். சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீர், எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீர். நம்பி பாடுங்க. இந்த வாரம் முடிகிறதுக்குள்ள டெய்லி ஏதாவது ஒரு அதிசயமும் ஒரு அற்புதமும் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். அல்ல இணைந்து பாடுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை. உம்மாலாகாத காரியம், உம்மாலாகாத காரியம் எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். ஆகும், எல்லாமாகும். உம்மாலேதான் எல்லாமாகும். ஆகும், எல்லாமாகும். உம்மாலேதான் எல்லாமாகும். சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் ஐயா, நீரே. சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் சத்தமா. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் ஐயா, நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை. உம்மாலாகாத காரியம், உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே ஆகும், எல்லாமாகும். உம்மாலேதான் எல்லாமாகும். ஆகும், எல்லாமாகும். இயேசுவே. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவன் நீரே ஐயா, நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவன் நீரே ஐயா, நீரே. எனக்கு குறித்ததை எல்லாம் ஆயத்தம் செய்யப்பட்டிருக்கிறது, கரங்களில் கொடுக்கப்பட போகிறது. செய்து முடிப்பவன் நீரே ஐயா, நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை. உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை. உம்மாலாகாத காரியம் எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே ஆகும், எல்லாமாகும்.
உம்மாலேதான் எல்லாமாகும், ஆகும், எல்லாமாகும் இயேசுவே. வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே ஐயா நீரே. அவந்திர வெளியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே ஐயா நீரே. வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே. அவந்திர வெளியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம், அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம், உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும், ஆகும், எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும், ஆகும், எல்லாமாகும் இயேசுவே. சொல்லுங்க அந்த வார்த்தையை, ஆகும், ஆகும். ஓ ஜீசஸ், ஆகும், எல்லாமாகும், உம் வார்த்தையாலே தான் எல்லாமாகும், ஆகும், எல்லாமாகும், தூய ஆவியாலே தான் எல்லாமாகும், ஆகும், எல்லாமாகும், தேவனாலே தான் எல்லாமாகும். நம்புறவங்க நல்லா கைதட்டி, உம்மால் எல்லாம் கூடுமாண்டவரே. நாங்கள் நினைப்பதை காட்டிலும் வேண்டிக் கொள்வதை காட்டிலும் பெரிய காரியங்களை செய்ய உம்மாலே கூடுமாண்டவரே. விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய உள்ளம் ஆண்டவர் ஏற்கனவே நமக்கு செய்த நன்மைகளுக்கும் அவரிடத்திலிருந்து பெற்ற உதவிகளுக்கும் அற்புதங்களுக்கும் அப்படியே நன்றி சொல்லிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், அற்புதத்துக்கு தடையே இல்லை. ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதை நம்புறீங்க? ஏற்கனவே ஆண்டவர் செஞ்சிருப்பார்ல, அதுக்கு நீங்க தேங்க்யூ அப்படின்னு மனசார சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த அற்புதத்துக்கு வாசல் திறந்தே இருக்குன்னு அர்த்தம். அடுத்த நன்மைக்கு எந்த தடையும், ஏன்னா கர்த்தர் பார்க்கிறார் என் பிள்ளைங்க நான் செஞ்ச நன்மைகளுக்கு எப்படி இருக்கிறாங்க, நன்றி உள்ளவங்களா இருக்கிறாங்க. அதனால தான் தாவீதை நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. அவனை குறித்து பைபிள் சொல்லுது, சேனைகளை கர்த்தர் தாவீதோடு இருந்தார், அவன் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான் இருக்கு. ஹல்லேலூயா. ஏன்னா அவன் பாருங்க, திடீர்னு அவன் சும்மா உயர்ந்தவன் கிடையாது. பல கஷ்டங்களுக்கு மத்தியில, பாடுகளுக்கு மத்தியில, மரண போராட்டங்களுக்கு மத்தியில தான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆனா அவன் திரும்பி திரும்பி பார்ப்பான் தன்னுடைய வாழ்க்கையை. ஆமென். நான் சிறுமையும் எளிமையுமானவன் ஆண்டவரே, நீங்க என்ன நினைச்சீங்க. ஹல்லேலூயா. நான் கரவல் ஆடுகளுக்கு பின்பாக ஓடிட்டு இருந்தேன், அலைஞ்சிட்டு இருந்தேன். ஆனா அந்த மந்தையிலிருந்து என்னை நீங்க என்ன செஞ்சீங்க, கண்டுபிடிச்சு தூக்கி எடுத்தீங்க. அம்மா, இஸ்ரவேல்ல எத்தனையோ மேய்ப்பர்கள் இருந்திருப்பாங்களே, ஆனா எல்லா மேய்ப்பர்கள் மேல யாரு கண்ணு போல, ஆண்டவர் கண்ணு போல. ஆனா இந்த இளம் தாவீதின் மேல கர்த்தருடைய கண்ணு போச்சு. அதெல்லாம் அவன் நினைச்சு நினைச்சு பார்த்து, என் ஆத்துமாவே கர்த்தர ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தர ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்கள் என்ன செய்யாத, மறக்காத மறக்காத மறக்காதன்னு அவன் சொல்லிட்டே இருந்ததுனால தான் கர்த்தர் பார்த்தாரு, இவனை உயர்த்தினா என்னை துதிச்சுட்டே இருப்பான், இவனை ஆசீர்வதிச்சா என்னை மகிமைப்படுத்திட்டே இருப்பான்னு அவனுக்கு கொடுத்து கொடுத்து பார்த்துட்டே இருந்தார். அவன் துதிச்சுட்டே இருந்தான். கடைசியில் சாக போறான். உடம்புல போர்வையெல்லாம் பொத்தி அனல் மூட்டுவதற்கு எத்தனையோ காரியங்களை செய்யறாங்க, அவனுக்கு என்ன செய்யல, அனல் உண்டாகல. அவனை தூக்கிட்டு வந்து கர்த்தருக்கு முன்பாக ராஜாவை அபிஷேகம் பண்ணிட்டு எல்லாருக்கும் முன்னாடி எல்லா ஏற்பாடுகளையும் நான் ஒப்படைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லும் போதும் பாருங்க, அங்கேயும் கர்த்தரை துதிக்கிறான். அல்லேலூயா. இந்த ஐஸ்வர்யம் கனம் எல்லாம் உம்மாலே தான் வருகிறது. எவரையும் மேன்மைப்படுத்த
அதிகாரமும் வல்லமையும் உம்மிடத்தில் தான் இருக்கிறது. உம்மிடத்திலிருந்து வாங்கி உம்மிடத்தில் கொடுக்கிறோம். அல்லேலூயா. அவன் பாருங்க, அந்த அந்த லாஸ்ட் மினிட்லயும் அவன் மைண்ட்ல பாருங்க எந்த விதமான ஒரு மறதி இல்லை பாருங்க. தன்னுடைய பிரதிநிதிகள், தன்னுடைய அமைச்சரவையில் இருந்த பிரபுக்கள், அதிபதிகள் எல்லாம் தாராளமா கொடுத்ததை நினைச்சு அவன் அப்படியே சந்தோஷப்படுறான். அல்லேலூயா. கர்த்தருக்கு நாங்க கொடுப்பதற்கு எங்களுக்கு நீங்க கிருபை தந்திருக்கீங்க. ஆமென். அப்ப பாருங்க, அந்த ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் தாவீதை நீங்க நல்லா கவனிச்சா துதித்து கொண்டே இருப்பார், ஆராதித்து கொண்டே இருப்பார், நன்றி செலுத்தி கொண்டே இருப்பார். எத்தனை பேர் இப்படியே வாழணும்னு நினைக்கீங்க? துதிச்சுட்டே இருக்கணும், ஆராதிச்சுட்டே இருக்கணும், நன்றி சொல்லிட்டே இருக்கணும். ஆத்துமாவே நன்றி சொல்லு, கடமைக்காக அல்ல, கட்டாயத்தினால் அல்ல, முழு உள்ளத்தோடு, முழு பலத்தோடு, முழு மனதோடு. கர்த்தர் செய்த உபகாரங்களை நம்ம ஒரு நாள் என்ன செஞ்சிடக்கூடாது, மறந்துடவே கூடாது. நம்ம எந்த இடத்துல இருந்து கண்டுபிடிக்கப்பட்டோம், நம்முடைய துவக்கம் எங்கே துவங்கினது, நம்மை ஆண்டவர் எப்படி தேடி வந்தார், நம்முடைய நிலைமையை எந்த இடத்துல இருந்து ஆண்டவர் மாற்ற ஆரம்பித்தார், அதெல்லாம் நினைச்சு நினைச்சு நம்ம கர்த்தரை துதித்து கொண்டே இருப்போமானால், ஸ்தோத்தரித்து கொண்டே இருப்போமானால், உயர்வுகளை தேடி நீங்க போக வேண்டாம், செல்வத்தை தேடி நீங்க போக வேண்டாம், கனத்தை தேடி நீங்க போக வேண்டாம், எல்லாம் உங்களை தேடி வருவதற்கு கர்த்தர் உதவி செய்வார். அதனாலதான் தாவீது தைரியமா சொல்றான், நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். அல்லேலூயா. ஏன்னா என் மேய்ப்பர் கர்த்தர், அவரை நான் ஃபாலோ பண்றேன். அவரை நான் ஃபாலோ பண்ணேன்னா எனக்கு தேவையான குட்னஸ் அண்ட் மர்சி எல்லாம் என்னைய ஃபாலோ பண்ணும். எனக்கு தேவையானது நல்லது எதுன்னு அவர் அறிந்திருக்கிறார், எனக்கு அவசியம் எதுன்னு அவர் புரிந்திருக்கிறார், அதெல்லாம் அவர் தருவார். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? இந்த வருஷத்துல உங்களுக்கு நல்லது எதுன்னு அவருக்கு தெரியுமா தெரியாது? உங்களுக்கு அவசியமானது எதுன்னு தெரியுமா தெரியாதா? அதெல்லாம் தொடருங்கிற விசுவாசத்தோடு ஸ்தோத்திரம் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் நிச்சயம் அதெல்லாம் உங்களுக்கு தரப்போகிறார் என்கிற நம்பிக்கையோடு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கிருபை இரக்கங்கள் உங்களை சூழ்ந்திருக்கிறபடினால நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. புது பலனை நாளுக்கு நாள் கர்த்தர் தருகிறதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. புது கிருபை ஒவ்வொரு நாளும் நமக்கு இலவசமாய் கொடுக்கப்படுகிறபடினால் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென். எப்பவும் ஆண்டோட கேளுங்க, துதிச்சுட்டே இருக்கணும்பா, கேளுங்க, ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருக்கணும், ஆராதித்து கொண்டே இருக்கணும்பா. சங்கீதக்காரன் சொன்னது போல சொல்லுங்க, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். Thank you Jesus. நன்றி ஆண்டவரே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே, ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே, என் கர்த்தர் செய்த ஒரு நாளும் மறவாதே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே, நோய்களை நீக்கினாரே, படுகுழி நின்று மீட்டாரே, ஜீவன் மீட்டாரே, படுகுழி நின்று மீட்டாரே, ஜீவன் மீட்டாரே, என் கர்த்தர் செய்த ஒரு நாளும் மறவாதே, என் கர்த்தர் செய்த ஒரு நாளும் மறவாதே. கிருபை இரக்கங்களா மடிமுடி சூட்டுகிறா, இயேசுவே வாழ்நாளெல்லாம் நன்மைகளா திருப்தியாக்குகிறா, என் வாழ்நாளெல்லாம் நன்மைகளா திருப்தியாக்குகிறா, என் கர்த்தர் செய்த
நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் கர்த்தர் செய்த ஒரு நாளும் மறவாதே. இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. நான் ஓடினாலும் ஆமென் குறைவதில்லை. என் கர்த்தர் செய்த ஒரு நாளும் மறவாதே. என் கர்த்தர் செய்த ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு உள்ளத்தோடே. ஆத்துமாவே ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய உள்ளத்தை பார்க்கிறார், முகத்தை மாத்திரம் அல்ல. அவருக்கு முகத்தையும் பார்க்க தெரியும், உள்ளத்தையும் பார்க்க தெரியும். ஹல்லேலூயா. இப்ப தாவீது கடந்து வந்த பாதையெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, நான் உபத்திரப்பட்டது நல்லதுன்ற. ஹல்லேலூயா. நான் உபத்திரப்பட்டது நல்லது. உபத்திரவத்தின் கொகையில தான் உன்னை நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு எழுதி வச்சிருக்கிறார் ஆண்டவர். அப்ப அதுக்கு நன்றி சொல்ல முடியுமா? உபத்திரவத்துக்கு நன்றி சொல்ல முடியுமா? நொறுக்கப்பட்டேன், உடைக்கப்பட்டேன்றான். உடைஞ்சதுக்கும் நொறுக்குனதுக்கும் தேங்க்யூ சொல்ல முடியுமா? அல்லேலூயா. கொஞ்சம் பிராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்க. ரொம்ப கஷ்டம், என்ன ரொம்ப கஷ்டம். ஆனால் பாருங்க, அவன் அதிலெல்லாம் முறுமுறுக்கவே இல்லைங்க. சவுல் காரணமே இல்லாமல் அவனை பகைக்கிறான், விரோதிக்கிறான், கொலை செய்ய துரத்துறான். அவனுக்கு தீமை செய்வதற்கு 2 வாய்ப்பு அவனுக்கு கிடைத்த போதிலும் அவனை எவ்வளோ மரியாதையாக சொல்கிறான் பாருங்க. கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவர், அவர் மேலே என் கையை நினைச்ச மாட்டேன், போட மாட்டேன்றான். ஆனால் அவன் தான் அவனுக்கு விரோதி. அவனை கொல்லாமல் விட மாட்டேன்னு துரத்திட்டு இருக்கிற சத்துரு. ஆனால் அவனுடைய மனதில் அவனை சத்துருவா அவன் என்ன செய்யலை, பார்க்கல பாருங்களேன். அல்லேலூயா. இருதயத்திற்கு ஏற்றவன் அப்படின்னு இடம் முடிக்கணும்னு எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? அல்லேலூயா. எ மேன் ஆஃப்டர் காட்ஸ் ஓன் ஹார்ட் அப்படிங்கிற இடத்துல எனக்கு ஒரு இடம் வேணும்னு எத்தனை பேர் நினைக்கிறீங்க? நல்லா புரிஞ்சுங்க. தாவீதெல்லாம் சூப்பர்மேன்லாம் கிடையாது. சவுல் பெரிய பாவியா தாவீது பெரிய பாவியான்னு பார்த்தா யார் தான் பெரிய பாவி? தாவீது தான் பெரிய பாவி. ஆனால் தாவீதுடைய மனது இருக்கு பார்த்தீங்களா, அந்த மனதையும் சவுல் மனதையும் ஒப்பிட்டு பார்த்தா சவுல் மனது கடினம், தாவீது மனது சதையான இருதயம். தவறு அவனுக்கு சுட்டி காண்பிக்கப்பட்ட போது ஒத்துக்கிட்டான். மன்றாடி மனம் திரும்பி மன்னிப்பு கேட்டு தன்னை முழுவதும் அர்ப்பணிச்சான். ஆண்டவர் கையில் விழுகிறத தவிர வேற வழி இல்லைன்னு சொல்லி வெக்கத்தை விட்டு கர்த்தருக்கு முன்பாக தன்னை ஒப்பு கொடுத்தான். அவனுக்குள்ள ஈகோவே கிடையாதுங்க. நல்லா புரிஞ்சுங்க. தேவ சமூகத்துக்குள்ள நீங்க வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கக்கூடாது? ஈகோவே இருக்கக்கூடாது. யாராவது என்ன நினைப்பாங்க, நான் இப்படிலாம் ஆராதிக்கிறத நினைச்சா, இப்படிலாம் கண்ணீர் விடுறத நினைச்சா, இப்படிலாம் கையை உயர்த்துறத நினைச்சா, இப்படிலாம் முழங்கால் படிக்கிறத மற்றவங்க பார்த்தா என்ன நினைப்பாங்க? யார் என்ன நினைச்சாலும் நமக்கு அதை பற்றி கவலை இல்லை. நான் ஆராதிக்கிறத ஆண்டவர் அங்கீகரிக்கணும். நான் நன்றி சொல்றத அவர் சுகந்த வாசனையா ஏற்றுக்கொள்ளணும். ஏன்னா என் வாயிலிருந்து ஒன்று, என் இருதயத்தில் ஒன்றா நான் ஆராதனை செஞ்சேன்னா அது தேவனுக்கு ஒரு நாள் எப்படி இருக்காது? பிரியமாகவே இருக்காது, பிரியமாகவே இருக்காது. அப்போ பாருங்க, எல்லாத்துக்கும் நன்றி அப்படின்னு சொல்லிட்டு என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயான்னு ஃபாதர் பாடியிருக்கேன். அல்லேலூயா. என்ன நடந்தாலும் எப்படிங்க நன்றி சொல்ல முடியும்? எல்லாம் நல்லபடியாக நடந்தால் நன்றி சொல்லலாம், ஆமாவா இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்முடைய மனது என்ன நடந்தாலும் நன்றி சொல்லணுங்கிற அந்த கட்டாயத்தை ஆண்டவர் நம்மள்ட்ட எதிர்பார்க்கல. ஆண்டவர் எதை செய்தாலும் நன்மைக்கு எதுவாக செய்வார். ஆண்டவர் ஒரு நாளும் என் வாழ்க்கையில் தவறு என்ன செய்ய மாட்டார்,
செய்ய மாட்டார். கர்த்தர் ஒரு நாள் தீமையினால என்ன சோதிக்க மாட்டார். அப்போ ஒரு பாதை அது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஆனாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இது நன்மைக்கு ஏதோ கொண்டு போய் விட்டுரும், இது எனக்கு ஏதோ ஒரு உயர்வுக்கு நேரான வழியா மாறும், அதை நான் நம்புறேன் அப்படின்னு நீங்க நம்பினா மட்டும்தான் உங்களுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்றதுக்கு முடியும். இப்போ அப்படியே கண்ணை மூடி உங்க வலது கரத்தை உயர்த்தி இடைவிடா நன்றி. எப்பவும் என் வாழ்க்கையில் உங்களுக்கு நான் நன்றி தான் சொல்லுவேன். நான் எந்த பாதையை கடந்து போய் கொண்டிருந்தாலும், எந்த சூழ்நிலையின் வழியாக போய் கொண்டிருந்தாலும், என் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை எவ்வளோ பெருசாக இருந்தாலும், என் உடம்புல இருக்கிற பலவீனம், வலி, வேதனை அது எப்படி இருந்தாலும், என் கையில் இருக்கிற பொருளாதாரத்தில் எவ்வளோ குறைவுகள் இருந்தாலும், என் குடும்பத்தில் நான் எதிர்பார்க்கிற பெரிய மாற்றங்கள் ஒன்று இல்லாமல் இருந்தாலும் நான் தேங்க்யூ சொல்லிட்டே இருப்பேன். ஏன்னா கர்த்தர் ஒரு நாள் தீமை செய்ய மாட்டீங்க நம்பி சொல்கிறேன். கர்த்தர் இதெல்லாம் ஆசீர்வாதமாக மாற்றுவீங்கன்னு எதிர்பார்த்து சொல்கிறேன். இதெல்லாம் பின்னாடி ஒரு பெரிய சாட்சியாக மாறும்னு நம்பிக்கையோடு நான் சொல்கிறேன். எத்தனை பேருக்கு அந்த தைரியம் இருக்கு? தேங்க்யூ ஜீசஸ். இடைவிடா நன்றி உமக்கு தானே, இணையில்லா தேவன் உமக்கு தானே, இடைவிடா நன்றி, இணையில்லா தேவன் உமக்கு தானே. என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா, என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா, நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்கு தானே, இணையில்லா தேவன், இடைவிடா நன்றி உமக்கு தானே, இணையில்லா தேவன் உமக்கு தானே. எகிப்திலிருந்து கானானுக்குள்ள நுழைவதற்கு ஒரு வழி இருந்தாலும் கர்த்தர் அந்த வழியா நடத்தாம அவங்கள சுற்றி போக பண்ணினார். அதுவும் நன்மைக்கு தான். அல்லேலூயா. அவர்கள் ஒவ்வொரு நாளும் ஆகாரத்தை வானத்திலிருந்து ஆண்டவர் மன்னாவை கொடுக்கிறதுனால தான் பெற்றுக்கொள்ளணும். வேற வழியே கிடையாது. வேற எங்கேயும் போய் என்ன செய்ய முடியாது. உழைத்து அவங்க சம்பாதிக்க முடியாது. விதைச்சி அறுவடை செஞ்சு சாப்பிட முடியாது. தினமும் அந்த மன்னாவை தான் போய் என்ன செய்யணும், எடுத்து சாப்பிட்டு ஆகணும். அப்ப இதெல்லாம் ஆண்டவர் ஏன் அவங்களுக்கு காண்பித்து கொடுத்தாருன்னா, வாழ்க்கை முழுவதும் கர்த்தரை சார்ந்துதான் இருக்கணும். நமக்கு சில வழிகள் தெரிஞ்சிருந்தாலும் அந்த வழிகள் அல்ல, கர்த்தர் நியமித்த வழிகள் தான் நம்முடைய பாதை. அல்லேலூயா. நாம விரும்பினது தான் சாப்பிடணும் அப்படிங்கிறது இல்லை, அவர் தர்றது தான் சாப்பிடணும். அதுதான் அன்னைக்கு ஆண்டவர் அவங்களுக்கு கற்றுக் கொடுத்த பாடம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அது அவர்கள் தேவனை என்ன செய்யணும், சார்ந்து இருக்கணும். மன்னா பாருங்க, ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் போனால் என்ன செய்யாது, கிடைக்காது. வெயில் ஏறிட்டுனா அதுக்கப்புறம் அது உருகிரும். அப்போ அவங்க விருப்பம் போல இருக்க முடியாது. கர்த்தருடைய விருப்பத்தின்படி தான் என்ன செய்யணும், இருந்தே ஆகணும். அல்லேலூயா. அப்போ இன்னைக்கும் இந்த புதிய வருஷத்தின் துவக்கத்தில் ஆண்டவர் உங்கள்கிட்ட ஏன்ட்ட என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, நாமும் வானம் பார்த்த பூமியாக தான் இருக்கணும். அல்லேலூயா. உங்களுக்கு அர்த்தம் புரியுதா? நாம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, எந்த காரியமா இருந்தாலும், எந்த தேவையா இருந்தாலும், என்ன பிரச்சனையா இருந்தாலும், எந்த கஷ்டமா இருந்தாலும் உடனே யார் தான் பார்க்கணும், ஆண்டவர் தான் பார்க்கணும். அல்லேலூயா. அவர் நடத்துகிற வழி, மேகம் எங்கே போதோ அங்கே தான் போக முடியும். இல்லையே எந்த பக்கம் பாதை கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருக்க, கொஞ்சம் இப்படி நோ நோ நோ, மேகம் கூட்டிகிட்டு போகிற பாதையில் தான். அப்போ அவரை தான் நம்ம பின்பற்றணும். அவருடைய நேரத்தில் தான் எல்லாம் நடக்கும். இதற்கு நான் என்ன ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்கிறவங்க உங்கள் கைகளை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட உண்மையாக அர்ப்பணிச்சிருக்கேன். ஆண்டவரே, உங்களையே நான் சார்ந்திருப்பேன். ஆண்டவரே, உங்கள் வழியிலேயே நான் நடப்பேன். ஆண்டவரே,
உங்க விருப்பம் தான் என்னுடைய விருப்பம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீங்க ஆண்டவரே தருகிறத நான் சந்தோஷமா பெற்றுக்கொள்வேன் ஆண்டவரே. அதை நான் அனுபவிப்பதற்கு ஆயத்தமா இருக்கிறேன் ஆண்டவரே. என்னுடைய விருப்பத்தின்படி அல்ல, என்னுடைய வேலையின்படி அல்ல, நேரத்தின்படி அல்ல. உங்க நேரத்துக்கு நான் ஒத்து வருவேன் ஆண்டவரே. உங்க வழியில நான் நடப்பதற்கு ஆயத்தம் ஆண்டவரே. உங்களையே நான் சார்ந்திருப்பேன் ஆண்டவரே. நம்புவே என் இயேசு ஒருவரை, என் இயேசு ஒருவரை மட்டுமே. நல்ல ஆண்டவர்கிட்ட அதை சொல்லிருங்க. நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு, நான் நம்புவேன், நம்புவேன் இறுதி வரை. நம்புவேன், நம்புவேன் இறுதி வரை. முழு நிச்சயத்தோடு நாங்க உங்களை நம்புவோம்ப்பா. உங்களையே சார்ந்து வாழ்வதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம்பா. உங்க வழியிலேயே நாங்க நடப்பதற்கு எங்களை விட்டு தருகிறோம் ஆண்டவர். எங்களை ஆட்கொண்டு நடத்தும், ஆசீர்வதியும். உங்களுடைய பிள்ளைகளுடைய மன விருப்பங்களை நிறைவேற்றும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.